ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் தமிழ் ஏஆர் டெக். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் வந்து நான் ஒரு அனுபவம் பட்டுட்டேன். அதை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். வீடியோ பதிவாக வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பதிவு வந்து முக்கியமாக வந்து யாருக்கு வந்து யூஸ் ஆகக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்சன்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடிய வெப்சைட் வந்து செய்யக்கூடிய நண்பர்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து முக்கியமாக வந்து பார்க்கக்கூடிய ஒரு வீடியோன்னு சொல்லலாம். என்ன காரணம்னா, இது வந்து ஆட்சன்ஸை பற்றி ஒரு வீடியோ பதிவு வந்து தான் சொல்ல போகிறேன். இந்த ஆட்சன்ஸ் பற்றி வந்து வீடியோ பதிவு இது என்னத்துக்குன்னு கேட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் ஒன்று வந்து நீங்கள் புதுசாக வந்து நீங்கள் அப்ரூவல் பண்ணும்போது வந்து அந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் சில நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேக் அட்ரஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து கொடுக்குறத வந்து தவிர்த்து கொள்ளுங்கள். ஸோ அந்த ஏன் அதை தவிர்த்து கொள்ள சொல்கிற காரணம் வந்து அதை வந்து நான் ப்ரூஃப் பண்ணி இந்த வீடியோ பதிவாக வந்து காட்டுறேன். வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ், எங்களுடைய யூடியூப் சேனல் வந்து இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கொடுங்க. அதே போல் வந்து பெல் பட்டன் வரும், அதில் ஆல் அண்ட் இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய புது வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் அனைத்தும் வந்து நிற்கும். அதே போல் வந்து இதுக்கு முன்னாடி வந்து போட்டிக்கக்கூடிய டெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். எங்களோட ஃபேஸ்புக் பேஜை வந்து லைக் பண்ணி கொடுங்க. அதே போல் வந்து ஃபாலோயிங் வந்து ++ கொடுத்துக்கொடுங்க. இதிலே வந்து பார்த்திங்கன்னா டெக் வீடியோஸ் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நிறைய நாங்கள் போட்டிக்கிறோம். அதே போல் வந்து இதுக்கப்புறம் வந்து நாங்கள் நிறைய வீடியோஸ் வந்து போடுவோம். நீங்கள் அந்த மாதிரி நல்ல வீடியோஸும் நீங்கள் கண்டிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுமாருக்கும் வந்து வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இப்போது பார்த்திங்கன்னா ஆட்சன்ஸ் ஊடாக வந்து அனுபவப்பட்ட விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா, ஒருத்தர் வந்து ஒரு ஆட்சன்ஸ் வந்து அப்ரூவல் எடுக்கும்போது வந்து ஸோ அவங்களோட கையில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு வீட்டு அட்ரஸ், அதே போல் வந்து போஸ்டல் கோடு வந்து இந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமான ரூல்ஸ் லீக்குது. ஸோ அதில் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்ரீலங்கா நண்பர்கள் வந்து ஆட்சன்ஸுக்கு வந்து அப்ரூவல் பண்ணுறேன்டா கண்டிப்பாக வந்து கொடுத்தாகணும். ஸோ அதனால் வந்து நானும் கொடுத்திக்கக்கூடியது வந்து பேக் அட்ரஸ் இல்லை, உண்மையான அட்ரஸ் தான் கொடுத்தேன். ஆனாலும் வந்து இதுலேயும் வந்து எனக்கு நடந்த ஒரு சிக்கல் ஒன்று பார்த்திங்கன்னா நான் இந்த வீடியோ பதிவை வந்து காட்ட போகிறேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து நான் ப்ரூஃப் வச்சுக்கிறேன். நான் முதல்ல வந்து வாட்ஸ்அப்பை வந்து நான் ஓப்பன் பண்ணி கொள்வேன். வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் முதல்ல வந்து கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த நேமில் தான் நான் கொடுத்தேன். உங்களுக்கு பார்க்கக்கூடிய மேகும் இதில் வந்து பார்த்திங்கன்னா அசீமெண்ட் இருக்குது. அதே போல் வந்து இதில் வந்து அட்ரஸ் வந்து கொடுத்திக்கிறது. அட்ரஸ் வந்து கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இதில் வந்து எந்த தவறும் இல்லை. ஆனால் வந்து இதில் வந்து ஒரு நம்பர் மட்டும் மிஸ்ஸிங் ஒன்று இருக்குது. ஸோ இந்த மிஸ்ஸிங் காரணத்தினால பாருங்கள், இந்த அட்ரஸ் வந்து நான் ஆரம்பத்தில் வந்து கொடுத்திக்கக்கூடிய அட்ரஸும் நேமும் இதே தான். ஸோ ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த முதல்ல கொடுத்திக்கக்கூடியதுக்கு வந்து எனக்கு வந்து ரொம்ப நாள் பிடிச்சிருச்சு. அதாவது 2 months 2 மாதம் வந்து எனக்கு எடுத்துருச்சு வெரிஃபிகேஷன் கோட் வரத்துக்கு. ஆனால் வரல. ஸோ அதனால் வந்து நான் என்ன செஞ்சேன், மறுபடி வந்து 2வது வந்து வெரிஃபை வந்து கொடுத்தேன். ஸோ 2வது வெரிஃபை கொடுத்தது வந்து ஸோ இது வரைக்கும் ஆட்சன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 2வது வெரிஃபை கொடுத்தது வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இருக்குது பார்க்கக்கூடியது மேகும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு லேடி ஒன்று என்னுடைய சிஸ்டர் ஒன்று நம்பர் நேமை தான் நான் கொடுத்தேன். ஸோ அதே அட்ரஸ், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் மட்டும் மாறி ஸோ 13 மட்டும் நான் சேர்த்துக்கொண்டேன். ஸோ அதே அட்ரஸ் அதே போஸ்டல் கோட் தான் கொடுத்தேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நான் 2வது கடைசியாக கொடுத்திக்கக்கூடிய வெரிஃபை வந்து நேம் சேஞ்ச் ஆகிக்குது, அட்ரஸ் வந்து சேஞ்ச் ஆகிக்குது. ஸோ இது மட்டும்தான் இன்றைக்கி நடந்துக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து வெரிஃபை வந்தது வந்து பார்த்திங்கன்னா கொடுத்திக்கக்கூடியதுக்கு தான் வெரிஃபை வந்துச்சு. உங்களுக்கு வந்து பார்க்கக்கூடியது மேகும் முதல்ல நான் வெரிஃபைக்கு என்ன நேம் கொடுத்தனோ அந்த நேமுக்கு தான் எனக்கு வந்து வெரிஃபை லெட்டர் வந்துடுச்சு. ஸோ இதில் வந்து எனக்கு ஒரு அனுபவம் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த அனுபவத்தை வந்து என் வாழ்க்கையில் வந்து நான் வந்து ஒரு அனுபவம் ஒன்று பட்டேன். ஸோ இதை வந்து வீடியோ பதிவாக வந்து நான் போடணும் என்று நினச்சேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோ பதிவு வந்து போடுறேன். ஆட்சன்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடிய புது அப்ரூவல் வந்து எடுக்கக்கூடிய நண்பர்கள் வந்து முக்கியமாக அவதானிச்சுக்கொள்ளுங்க. இந்த வீடியோ வந்து அப்படி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி யாராவது வந்து அப்ரூவல் எடுக்கிறாங்கன்னா ஸோ அவங்களுக்கு முதல்ல இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து பார்க்க வைங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சொல்லக்கூடிய வந்து முதல் விடயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆட்சன்ஸ் வந்து நீங்கள் அப்ரூவல் எடுக்கிறீங்களா, ஃபேக் அட்ரஸ் கொடுக்குறத வந்து நீங்கள் நிப்பாட்டுங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு நடந்த அனுபவம் வந்து நான் ஆரம்பத்தில் கொடுத்திக்கக்கூடிய நேம், அதே போல் வந்து அட்ரஸ், அந்த அட்ரஸ் வந்து ஜஸ்ட் ஒரு 2 நம்பர் தான் சேஞ்ச் ஆகிச்சு புது வெரிஃபை கொடுக்கும்போது. ஆனால் வந்து எனக்கு வந்தது பழைய அட்ரஸுக்கு. இப்போ நீங்கள் வந்து உதாரணத்துக்கு வந்து யாராவது ஒரு நண்பர் வந்து ஆட்சன்ஸ் வந்து நீங்கள் அப்ரூவல் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபேக் நம்பர்
ஃபேக் அதே போல் வந்து போஸ்டல் கோடு இந்த மாதிரி கொடுத்துட்டீங்கன்னா அந்த அட்ரஸுக்கு தான் உங்களுடைய வெரிஃபிகேஷன் கோட் போகும். அது வெரிஃபிகேஷன் கோட் வரல, ரொம்ப லேட் ஆகிடுச்சுன்னு நீங்கள் ரெண்டாவது டைப் நீங்கள் செகண்ட் வெரிஃபை கொடுக்குறீங்க தானே, ரியல் ஒரு அட்ரஸ் ஒன்று கொடுக்குறீங்க, அதாவது வந்து உண்மையான ஒரு அட்ரஸ் ஒன்று கொடுக்கும்போது வந்து அந்த அட்ரஸுக்கு வரவே வராது. ஸோ இது தான் வந்து ஆட்சன்ஸில் இருக்கக்கூடியது. நான் இந்த அனுபவம் வந்து பட்டுட்டேன். ஸோ இதனால் வந்து நான் இதை வந்து வீடியோ பதிவாக வந்து என்னுடைய யூடியூப் சேனலில் போடுறேன். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து ஆட்சன்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஸ்ரீலங்கா, இந்தியா, ஏனைய நாட்டு நண்பர்களுக்கு வந்து ரொம்பவே வந்து இந்த வீடியோ பதிவு வந்து முக்கியமான ஒரு பதிவு. ஸோ அதனால் வந்து தயவு செய்து நீங்கள் பார்க்கக்கூடிய நண்பர்கள் வந்து இந்த வீடியோ வந்து ஒரு ஷேர் மட்டும் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கின்றேன்.